வந்து அஜித் குமாருக்கு அவங்க ரசிகருக்காக எடுக்கப்பட்ட படம். ஆனா தமிழ் சினிமா வந்து பழைய பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் போட்டது வந்து வைபெல்லாம் இல்ல. கேஜிஎஃப் எத்தனை தடவை சும்மா 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 காப்பி அடிக்கிறது எனக்கு புரியல. குட் பை டேக்கிலின்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு இங்கிலீஷ் படம் அது. அந்த படத்தோட டைட்டிலேயே நாசம் பண்ணிட்டாங்க சொல்ல முடியும். அந்த குட் பை டேக்கிலின்னு அது படத்தோட சென்ஸ ஹாலிவுட் மூவி, அந்த மூவியோட சென்ஸை வந்து கெடுத்துட்டாங்க. ஆனா ரசிகர்களுக்கு இது வந்து உற்சாகமான ஒரு படம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால என்ன அட்வைஸ் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஆனா நான் அஜித் பிடிக்கும் எனக்கு. ஆனா பட் இது வரைக்கும் பார்க்காத அஜித்தா பார்த்தோம். அதனால இது வரைக்கும் வந்த படம் போக அட்வைஸாவே இருந்தது. இந்த படம் ஜாலியா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த விஷயம் இருக்குல்ல, இது பண்ணா நல்லா இருக்கும். ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணா. ஏன்னா ஜெயில இருந்தவங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்டர்வியூ பிளாக்ல பாத்தீங்கன்னா வெயிட்டிங்னு சொல்லணும் அவசியம் இல்லை. இதுக்கே ஒரு பெரிய மாசம் இருக்குது. விஜயோட மாசம் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு திணிப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நான் சினிமா சம்பந்தமா நானும் இருக்கிறதுனால, கதை சம்பந்தமா இருக்கிறதுனால உள்நோக்க என்னவா இருக்கும் அப்படின்னு அதுல தெரியுது. அவன் வெயிட்டிங் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா சொல்றேன் அவன் இன்டர்வியூ பிளாக். நீங்க படம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஐ எம் வெயிட்டிங் அந்த வந்து நாங்க தளபதி வாய்ஸ் வந்து கேட்டிருக்கோம். பட் ஒரு ஏகே வாய்ஸ் வந்து கேட்கும் போது தளபதி ஃபேன்ஸா எங்களுக்கு ரொம்ப மாசாதான் இருந்துச்சு. சோ எங்களுக்கு என்னன்னா அந்த படத்துல வந்து ஒரு ஆளுங்க 2 சண்டை பயமா கட்டிட்டு இருந்தாங்க. 2 ரசிகர்கள் கட்டிட்டே இருந்தாங்க. அப்போ இது நானா உழைச்சதுனால பஞ்சமையில இதே சொல்லி நானா செதுக்குறது எதுக்கு அர்ஜுனோட டைலாக் சொல்லணுங்க. வந்து அடுத்தவங்களோட டைலாக் எதுக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியல. அடுத்தவங்களோட பாட்டு ஒண்ணு வந்து போடலாம், சும்மா போட்டுட்டே இருக்காங்க. கேஜிஎஃபோட பாதிப்பு இருக்குது. அப்போ ஓப்பனிங் ஃபைட்டுக்குள்ள ஒரு சின்ன அவசியம் இருக்குது. அந்த டைலாக் வந்து விஜயை தனிப்பட்ட முறையில பயந்துட்டு ஓடிட்டியா அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒரு ரைட்டரா என் குடும்பம் கதை சம்பந்தமா கதை எழுதக்கூடிய அந்த டைலாக் வந்து ஓடிட்டியான்னு விஜய் பார்த்து சொல்றான்னு தெரியல. விஜய் பார்த்து சொல்றாங்க. அப்ப இன்டர்வியூ பிளாக்ல அவ விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவ டைலாக் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இதெல்லாமே விவாத பொருளா ஃபியூச்சர்ல நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றீங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா சேனல்ல விவாத போல இது நடக்கும்போது நான் வந்து ஆமா ஒருத்தன் கொண்டுட்டு போனான்னு ரிஜிஸ்டர் ஆகும்.